அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது, உங்கள் பிறந்த தேதிக்கேற்ற இந்த தொழிலை செய்யுங்கள், கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த தொழில்களாக அமையும், நஷ்டம் அடைய வாய்ப்பே இல்லை. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தொழில் என்றால் நஷ்டமாகிவிடும் மற்றும் லாபம் வந்துவிடும் என பயந்து கொண்டுதான் இந்த தொழிலையும் ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுக்கு ஏற்ற எந்த தொழிலை செய்தால் லாபம் அடைவீர்கள், அதாவது செல்வந்தராகுவீர்கள் என ஜோதிடர்களாகிய எங்களிடம் தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். என் கடிதத்தின்படி ஒருவருடைய பிறந்த தேதி, அவர்களின் குணாதிசயங்களையும் அவர்களுக்கு எந்த துறையில் முதலீடு செய்தால் அதிகப்படியான லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பதையும் கண்டிப்பாக எண்கணித ஜோதிடத்தின் மூலம் துல்லியமாக கூற முடியும். நம் அனைவருக்குமே பிறரிடம் கைகட்டி வேலை பார்க்காமல் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றன. ஆனால் சிலருக்கு சொந்த தொழில் கை கொடுப்பதில்லை. தொழிலில் அதிக நஷ்டத்தை சந்திப்பார்கள். அதற்கு அவர்கள் பிறந்த தேதியும் ஒன்று காரணமாக அமைகிறது. ஒருவரின் பிறந்த தேதிப்படி யார் என்ன தொழில் செய்தால் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மூலை எண் 1 என இருப்பார்கள். அதாவது பிறந்த தேதிகள் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 9ஆம் தேதி, 28ஆம் தேதி, இது எல்லாம் மூலை எண் 1 ஆகும். அது எப்படி மூலை எண் 1 என்றால், ஒரு எண்ணை கூட்டினால் 1ஆக வர வேண்டும். அதாவது 1 10ஐ கூட்டினாலும் அது என்ன செய்யும், 1ஆக மாறும். 1 9, இது எல்லாம் கூட்டினால் என்றால் எல்லாமே 1 என்ற வரிசையில் வரும். அதாவது பிறந்தவர்களின் மூலை எண் 1இல் பிறந்தவர்களை சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் தகவல் அணைப்பு, தைரியம் முதலிய முயற்சிகள். இவர்கள் அரசு பத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி, எலக்ட்ரானிக்கல்ஸ் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த பங்குகள், பிசினஸில் புதிய ஸ்டார்ட் அப்களில் ஆகியவற்றில் முதலீடு தாராளமாக செய்யலாம். முக்கியமாக இவர்கள் பிறரை நம்பி முதலீடு செய்யாமல் சொந்தமாக ஆராய்ந்து முதலீடு செய்வது நல்ல லாபத்தை இவர்களுக்கு தரும். சுருங்கச் சொன்னால், தன் கையே தனக்கு உதவி என்றார் போல அவர்களையே நம்பி நாங்கள் கூறிய இந்த துறைகளில் முதலீடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லபடியான லாபத்தை தரும். அடுத்ததாக மூலை எண் 2. மூலை எண் 2 என்றால் அவர்கள் பிறந்த தேதி 2, 11, 20, 29, இது எல்லாம் மூலை எண் 2ஆக இருக்கும். மூலை எண் 2இல் பிறந்தவர்கள் சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் கற்பனை திறன், அமைதி, ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தவை. மனநிலை மற்றும் இவர்களை ஆட்சி செய்கிறது. இவர்கள் திரவ பொருட்கள் சார்ந்த தொழில்கள், அதாவது பால், பலசரக்கு, ரசாயனம் அல்லது மெடிக்கல்ஸ், விவசாய நிலங்கள் அல்லது நீர்நிலை சார்ந்த சொத்துக்கள், கலை, சினிமா மற்றும் ஊடகத்துறை சார்ந்த பங்குகள் ஆகியவற்றில் இவர்கள் முதலீடு தாராளமாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லபடியான லாபத்தை கொண்டு வரும். பங்குச் சந்தையில் தினசரி வர்த்தகம் செய்வதை தவிர்த்து நீண்டகால முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும். அடுத்ததாக மூலை எண் 3. மூலை எண் 3 என்றால் பிறந்த தேதிகள் 3, 12, 21, 30, இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மூலை எண் 3ஐ அடிப்படையாக கொண்டவர்கள். மூலை எண் 3இல் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆட்சி செய்கிறார்கள். இவர்களது குணம் அறிவு கூர்மை, ஆன்மீக நேர்மை. இவர்கள் கல்வி நிறுவனங்கள், புத்தக வெளியீடு மற்றும் பயிற்சி மையங்கள், பரஸ்பர நிதிகள் மற்றும் வங்கி நிலையான வைப்புத் தொகை, தங்கம் மற்றும் மஞ்சள் நிற பொருட்கள் ஆய்வகங்களில் முதலீடு தாராளமாக செய்யலாம். இவர்களின் அறிவு சார்ந்த முதலீடுகள் எப்பொழுதும் நஷ்டமடையாது. திட்டமிட்ட முதலீடுகளை பெறும் லாபத்தை தரும். இந்த வேளையில் இவர்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அடுத்ததாக மூலை எண் 4.
அதாவது பிறந்த தேதி 4/13/22/31. இவர்கள் எல்லாம் மூல எண் 4 கொண்டவர்கள். மூல எண் 4 பிறந்தவர்களை ராகு பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் திடீர் மாற்றங்கள், புதுமையான சிந்தனை, ரிஸ்க் எடுப்பது. இவர்கள் தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் மற்றும் கிரிப்டோகரன்சி, பழைய வாகனங்கள் வாங்குதல், விற்றல் அல்லது ஆட்டோமொபைல் துறை, பங்குச்சந்தை ஆகியவற்றில் தாராளமாக முதலீடு செய்யலாம். முக்கியமாக பேராசைப்பட்டு பங்குச்சந்தையில் அதிக பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது. நிதானமும் நிபுணர்களின் ஆலோசனையும் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். அடுத்ததாக மூல எண் 5 பிறந்த தேதிகளாக 5, 14, 23. இதெல்லாம் 5 அதாவது மூல எண் 5 கொண்டவை. மூல எண் 5 பிறந்தவர்களை புதன் பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் வியாபார புத்தி, தகவல் தொடர்பு, வேகமான முடிவுகள். இவர்கள் பங்குச்சந்தை மற்றும் கமாடிட்டி, வர்த்தக ரீதியான ரியல் எஸ்டேட், அடுத்ததாக விளம்பரம், ஆன்லைன் வணிகம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஆகியவற்றை முதலீடு செய்யலாம். எண்களோடு விளையாடுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள் என்பதால் எண்கள் தொடர்பான தொழில்கள் இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக மூல எண் 6. மூல எண் 6 பிறந்தவர்கள் சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் ஆடம்பர கலைநயம், அழகுணர்வு. இவர்கள் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள், ஆடை ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஹோட்டல் துறை, பொழுதுபோக்கு மற்றும் வடிவமைப்பு சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றில் தாராளமாக முதலீடு செய்யலாம். பெண்களை கவரும் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சார்ந்த முதலீடு செய்தால் இவர்களுக்கு அசுர வளர்ச்சியை தரும். அடுத்ததாக மூல எண் 7 பிறந்த தேதியில் 7/16/25. மூல எண் 7 பிறந்தவர்களை கேது பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் ஆராய்ச்சி, மனப்பான்மை, ஆன்மீகம், தனிமை. இவர்கள் மருந்து உற்பத்தி மற்றும் மருந்து காப்பீடுகள், ஆன்மீக பொருட்கள், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த துறைகள், நிலத்தடி பொருட்கள் மற்றும் சுங்கத்துறை ஆகியவற்றில் முதலீடு செய்யலாம். குறுக்கு வழி முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நீண்டகால அரசு திட்டங்கள் இவர்களுக்கு நல்லது. அடுத்ததாக மூல எண் 8 பிறந்தவர்கள் பிறந்த தேதி 8/17/26. மூல எண் 8 பிறந்தவர்களை சனி பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் கடின உழைப்பு, பொறுமை, தாமத வெற்றி. இவர்களின் ரியல் எஸ்டேட், நிலம் மற்றும் கட்டுமான தொழில், இரும்பு, எஃகு, எண்ணெய் மற்றும் கனரக வாகனங்கள், நீண்டகால முதலீடுகள் ஆகியவற்றை முதலீடு செய்யலாம். இவர்களுக்கு ஆரம்பத்தில் லாபம் மெதுவாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் அது பல மடங்கு பெருகும். குறுகால முதலீடுகளை தாராளமாக தவிர்த்து விட வேண்டும். மூல எண் 9 பிறந்தவர்கள் பிறந்த தேதிகளாக 9/18/27. மூல எண் 9 பிறந்தவர்களை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார். இவர்களது குணம் வேகம், ஆக்ரோஷம், பாதுகாப்பு உணர்வு. இவர்கள் நிலம் வாங்குதல் மற்றும் விவசாய நிலம் அல்லது வீடு, மனை, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஆயுத உற்பத்தி சார்ந்த துறைகள், விளையாட்டுத்துறை, உடற்பயிற்சி கூட்டங்கள், மருந்து மற்றும் பொருட்கள் ஆகியவற்றில் முதலீடு தாராளமாக செய்யலாம். முக்கியமாக எண்கணிதம் என்பது உங்களுக்கு சாதகமான துறைகளை வழிகாட்ட மட்டுமே உதவும். எந்த ஒரு முதலீட்டும் இறங்குவதற்கு முன்பு சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து முறையான நிதி ஆலோசகரின் ஆலோசனை பெறுவது எப்போதும் நல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.